எக்ஸலண்ட். இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹார்ட் டிஸ்கில் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸில் நம்ம ஃபைல்ஸ் நம்ம நிறைய பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாத்தையும் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். அது எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது டைரக்டரிஸ் அப்படின்ற நேமில் தான் நம்ம போய் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக விண்டோஸ் வந்த வாட்டி அதை வந்து ஃபோல்டர் அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறாங்க. பட் அப்போது அதை வந்து டைரக்டரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போது இது ஒரு ஹார்ட் டிஸ்க்னு வச்சுக்கலாம். இதனுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அப்போது இது வந்து ஒரே இடத்துல போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இதை என்ன பண்ணுறோன்னா கம்பார்ட்மெண்ட்டாக பண்ணுறோம். ஒரு சின்னதாக பெருசாக இந்த மாதிரி வேரியஸ் கம்பார்ட்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா ஃப்யூச்சரில் நமக்கு தேவையான ஃபைலை எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத போய் அந்த இடத்துல போய் தொலைவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இதில் இமேஜஸ்னு ஒரு டைரக்டரின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி, வீடியோஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி, சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு டைரக்டரி. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கை கம்பார்ட்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். எப்படி ஒரு வீடு அப்படின்னா நம்ம மல்டிபிள் ரூம்ஸை வந்து முதல்ல தடுத்துக்கிறோம். எதுக்காகனா ரிலேட்டட் ஐட்டம்ஸை அந்தந்த ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஒரு பொருள் தேவையானப்போ நம்ம ஈஸியாக போய் அந்த ரூமில் போய் எடுத்துக்கலாம். அதே கான்செப்ட் தான் இந்த ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்குன்றது லட்சக்கணக்கான இன்ஃபர்மேஷனை தனித்தனியாக கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அது ஒரே இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது இப்போ எப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டைரக்டரி யூஸ் பண்ணுறோம். எப்படி இந்த டெலிஃபோன் டைரக்டரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏலாம் ஒன்று, பியில் இருக்கிறது பியில் ஸ்டார்ட் ஆகிற நேம்லாம் ஒரு இடத்துல ஒரு எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அதே கான்செப்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இதுவும் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் இதுக்கு பேர் கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கு முன்னால் ஒரு சிஸ்டத்தில் என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸில் இப்போ தற்சமயம் கனெக்ட் ஆகிருக்கோ அது ஒவ்வொன்றுக்கும் ட்ரைவ் நேம் வந்து இருக்கும். நார்மலாக இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது C:, அதுக்கப்புறம் D:, E:, ஒருவேளை டிவிடி ட்ரைவாக கூட இருக்கலாம். சப்போஸ் இப்போ பென் ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோம்னா அது F:, இந்த மாதிரி வரும். இதுதான் என்னென்னா ட்ரைவ். இதை நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கிறோம். இப்போ டவுன்லோட்ஸ் ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த E: அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இது ஒரு ட்ரைவை குறிக்குது. அப்படிங்கிறது ஒரு ட்ரைவை குறிக்குது. அதுக்கப்புறம் E:, SHSS அப்படிங்கிறது ஒரு டைரக்டரி. அந்த SHSஸை வந்து எகெயின் டிவைட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார வீடியோ ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரி, அதுக்குள்ளார பேட்ச் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரி, அதுக்குள்ளார ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரி. சப்போஸ் இந்த பேட்ச் ப்ராசஸிங்குள்ளார வந்தோன்னா நிறைய டைரக்டரி வச்சுருக்கேன் பாருங்கள். இமேஜஸ், பிபிடி, ப்ரீ ரெண்டரிங், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றும் டைரக்டரே வச்சுருக்கோம். இதனால் என்ன அட்வான்டேஜ், எனக்கு இந்த பேட்ச் ப்ராசஸிங் வீடியோ ரெக்கார்டிங் சம்மந்தமான இமேஜஸ் என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது வேணும் அப்படின்னா நான் இதில் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த இமேஜஸ் எனக்கு வந்து உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன இருக்குது, C டிரைவ் இருக்குது, D டிரைவ் இருக்குது, E டிரைவ் இருக்குது. இப்போ இந்த ரெக்கார்டிங் பண்ணுற ஃபைலெல்லாம் நான் E டிரைவில் தான் போட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் SHSSன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நிறைய ஃபோல்டர் இருக்குது. அதில் இந்த வீடியோ ட்ரைனிங் ரிலேட்டடானது எல்லாமே வீடியோ ட்ரைனிங்கில் இருக்குது. அதில் நிறைய டைப் ஆஃப் வீடியோ ட்ரைனிங் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பேட்ச் ப்ராசஸிங். இந்த பேட்ச் ப்ராசஸிங்கில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அந்த இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளார போயிட்டு ஒவ்வொன்றையும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதுதான் ட்ரைவ் அண்ட் டைரக்டரி கான்செப்ட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக ஒரு ட்ரைவ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நேம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரைவ், இது ஒரு ட்ரைவ், இது ஒரு ட்ரைவ், இது பார்த்திங்கன்னா டிவிடி ட்ரைவ், F டிரைவ், ஹெச்னு ஒரு ட்ரைவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெனி ட்ரைவ்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆதி காலத்தில் பேஸ். நம்ம இதை தான் என்ன பண்ணுறோன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்தால்
நமக்கு முக்கியமாக தெரியறது இப்போ நம்ம கரண்ட்லி எந்த டிரைவில் இருக்கோம், அதுக்குள்ளார என்னென்ன ஃபோல்டருக்குள்ளார நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது வந்து டிரைவ் அண்ட் டைரக்டரி கான்செப்ட். அடுத்ததாக ஃபைல்னுடைய கான்செப்டுக்கு நம்ம போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.